அன்புள்ள தோழர்களே, தோழிகளே, இது நம்ம எஃப்எம். நான் உங்கள் தோழி வித்யாலக்ஷ்மி. பொதுவாக ஒரு காலை தொடங்கி அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் அப்படியே நம்ம நடந்தது அத்தனை நிகழ்வுகளையும் யோசிச்சு பாருங்களேன். அதில் ஏதோ ஒரு 4 தோல்விகள் இருந்திருக்கும், 2 சறுக்கல்கள் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு 2-3 விஷயம் தவறாக போயிருக்கும். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, இதுக்கு எல்லாத்துக்குமே முழு காரணம் நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிற மனப்பக்குவம் நம்மளில் எத்தனை பேருக்கு இருக்குது? ரொம்ப குறைவு. பெரும்பாலும் இது தவறாக போனதற்கு அவர் காரணம், இவர் காரணம், அந்த சூழ்நிலை காரணம், இந்த சூழ்நிலை காரணம், இப்படி பல பேர் மீது நம்ம குற்றம் சாட்டிகிட்டே இருப்போம். ஸோ இந்த புத்தகத்தில் ஹவு டு வின் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இந்த புத்தகத்தில் முதல் கொள்கையாக டேல் கார்னே சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு மனிதர்களை நெருக்கமாக வச்சுக்கணுமா, மனிதர்கள் நல்ல நட்பு வட்டத்துக்குள்ளே உங்களுக்கு அமையணுமா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். தயவு செய்து யாரையும் விமர்சிக்காதீர்கள், கண்டனம் செய்யாதீர்கள், குற்றப்படுத்தாதீர்கள். டோன்ட் கிரிட்டிசைஸ், கண்டம் ஆர் கம்ப்ளைன். இந்த 3 விஷயத்தையும் நம்ம பண்ணலை அப்படின்னாலே பல பேர் நம்மோட நட்பாக இருக்க ஆசைப்படுவாங்க. ஆனால் இது சாத்தியமா? ரொம்ப கடினம். ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்களாக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா? இது ஒரு சர்வேயே எடுத்தாங்க. சர்வே எடுத்ததில் அதிகமாக மக்கள் யூஸ் பண்ண வார்த்தை என்ன தெரியுமா? ஐ, நான், நான், நான். இதுதான். நம்ம எல்லாருமே நான் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். நம்மை தாண்டித்தான் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கு நமக்கு இருக்குது. அதனால் பிறர் மேலே ரொம்ப சுலபமாக ஒரு பழியையோ அல்லது ஒரு குற்றத்தையோ நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அது நமக்கு அப்படின்னு வரும்பொழுது நம்ம 1000 வக்காலத்து வாங்குவோம். இந்த புத்தகத்தில் டூ கன் க்ரௌலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொலையாளியை பற்றின ஒரு விஷயத்தை புத்தகத்தில் ஆத்தர் சொல்கிறாரு. அவன் பார்த்திங்கன்னா நிறைய பேரை இரக்கம் இல்லாமல் நிறைய போலீஸ் அதிகாரிகளை கொண்டிருக்கான். அவன் 150 போலீஸ் அதிகாரிகள் அவனை சுற்றி வளைச்சி பிடிக்கிறாங்க, சுட்டுடுறாங்க. கடைசியாக அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணலையே. அப்போது அப்பேற்பட்ட ஒரு நபர் கூட தான் மேலே தவறு அப்படின்னு ஒத்துக்காதப்போ, பெரும்பாலான குற்றவாளிகளை நீங்கள் போய் கேளுங்களேன், ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க, ஏன் இப்படி ஒரு கொலை பண்ணீங்க, ஏன் இப்படி ஒரு கொள்ளை சம்பவத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. ஆக தன்மேல் தவறு அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் யாருக்குமே இங்கே இருக்கிறது இல்லை. குற்றவாளிகளுக்கே அப்படின்னா சாதாரண மனிதர்களாகிய நம்மளை யோசிச்சு பாருங்கள். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ரொம்ப அழகாக சொல்கிறார், எனி ஃபூல் கேன் கிரிட்டிசைஸ், கண்டம் அண்ட் கம்ப்ளைன் அண்ட் மோஸ்ட் ஃபூல்ஸ் டு. பெரும்பாலான முட்டாள்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்களை விமர்சிப்பாங்க, குற்றம் சொல்லுவாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க. பட் இட் டேக்ஸ் கேரக்டர் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் டு பி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபர்கிவிங். ஆனால் ஒரு மிக உன்னதமான மனோநிலை வேணும். எதுக்கு தெரியுமா? நம்ம அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் மன்னிச்சு ஓகே அப்படின்னு பக்குவப்படுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய மனோபாவம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். பாப் ஹூவர் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான டெஸ்ட் பைலட். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு இடத்துல ஏர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு திருப்பி தன்னுடைய விமானத்தில் வந்துட்டுருக்கார். கிட்டத்தட்ட 300 அடி உயரத்தில் அந்த விமானம் இருக்குது. திடீர்னு இயந்திர கோளாறு காரணமாக விமானம் அப்படியே நின்றுடுது. நல்ல வேளை தெய்வாதீனமாக என்னாச்சு அப்படின்னா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் விமானத்துக்கு நல்ல ஒரு சேதம். கீழே இறங்கி ஒரு வழியாக தரை இறக்கிடுறாரு. இறக்கிட்டு அங்கே அந்த இன்ஸ்பெக்ஷனுக்காக அந்த ஃப்ளைட்டை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இது நிரப்பப்பட்ட ஃபியூயல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். அதுக்கு பார்த்திங்கன்னா கேசலின் அப்படிங்கிற ஒரு ஃபியூயலை தான் போடணும். ஆனால் தவறாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெட் ஃபியூயலை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் கீழே இறங்கி வராரு. வந்துட்டு இந்த ஃப்ளைட்டை மெயின்டைன் பண்ண அந்த மெக்கானிக் யார், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார்.
இதை கேட்டோன்னே அந்த மெக்கானிக்கு பயங்கர பயம். ஏன்னா ஒரு தெய்வாதீனமாக ஒரு ப்ளெயின் ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சிருக்காரு. இப்போ இந்த உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா என்ன ஆகும்? அப்போது நம்ம பாப் ஹூவர் நிலைமையில இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்கள். சட்டையை பிடிச்சி 4 அரைஞ்சு வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ளியிருக்க மாட்டோம். ஆனால் பாப் ஹூவர் என்ன தெரியுமா பண்ணார்? ரொம்ப அழகாக வந்தார். அந்த இளைஞன் மேலே அப்படி தோளில் கை போட்டார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். நாளைக்கு நான் F-51 அப்படிங்கிற ஒரு பிளேனில் தான் போகிறேன், ஃப்ளைட்டில் தான் போகிறேன், அதை நீயே மெயின்டெனன்ஸ் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போது அந்த இளைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டை அடி. தான் செய்யக்கூடிய வேலையை இனிமேல் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த இடத்துல பாப் ஹூவர் நினச்சிருந்தா குற்றம் சாட்டியிருக்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணலை. அதனால கடைசி வரைக்கும் அந்த இளைஞன் எந்த ஒரு தவறான இதுக்கும் போகாமல் அவர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிமானத்தோடு இருந்தான். இதை தான் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சார். அதாவது ஸ்கின்னர், B.F. ஸ்கின்னர், ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், மிருகங்களுக்கு ஒரு ரிவார்ட், ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எலின்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலி இந்த ஒரு செயலை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட், உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இப்படி பண்ணும்போது பாராட்டி நல்ல விஷயங்களை சொல்லி ஊக்குவிச்சு கொடுக்கும்போது அந்த அனிமல் நல்லா பிஹேவ் பண்ணிச்சான். வேற பனிஷ் பண்ணக்கூடிய மிருகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சுதான். மனிதர்களும் அப்படித்தான். தட்டி கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் மீண்டெழுகிறார்கள். தப்பு, நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்னால தான் அப்படின்னு சொல்லும்போது நல்லவர்கள் கூட எதிர்மறையாக மாறக்கூடிய விபரீதம் இருக்குது. அதனால் முதல் கொள்கை, யாரையும் விமர்சிக்காதீர்கள், யாரையும் குற்றம் சொல்லாதீர்கள். நாளையிலேருந்து இதை முதல்ல ஃபாலோ பண்ணி பார்ப்போம். நன்றி.